இரண்டாம் நாள் போர். வினை விதைத்தவன் வினையைத்தாளே அறுக்க வேண்டும். சஞ்சயன் யுத்தகலத்தில் நடைபெற்றவற்றையெல்லாம் கண்ணற்ற திருத்ராட்மாருக்குச் சொல்லிக் கொண்டு வந்தான். நான்காம் நாள் தன் மைந்தர்கள் ஐவர் பீமனால் கொல்லப்பட்டதை கேட்டதும் அன்று இரவு முழுவதுமே உறங்காது அழலானார். சார், கைகளால் நீந்தி ஒருவன் கடலை தாண்ட முடியாதது போலவே நான் இந்த புத்திர சோகம் என்னும் பெருந்துக்க கடலிலிருந்து மீளப்போவதில்லை. இன்று ஐவரை வதைத்த பிமன் இன்னும் சில நாட்களில் எல்லோரையும் கொன்றுவிடுவான் போல உள்ளதே. என் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய வீரர்கள் யாரும் நம்முடைய சேனையில் இல்லையா? பீஷ்மரும் துரோணரும் அஸ்வத்தாமனும் போன்ற சூரர்கள் இருந்தும் என்ன பயன்? இப்பொழுது இருப்பவர்களாவது மிஞ்சுவார்களோ இல்லையோர தெரியவில்லையே என்று கூறி மன்னர் புலம்பலானார். அதனை பார்த்த சஞ்சயன், மன்னரே, மனத்தை தேற்றிக் கொள்க. பாண்டவர்கள் அறவழி வில் செல்கின்றார்கள், அதனால் வெல்கின்றார்கள். அவர்களுக்கு அநேக தீங்குகளை உன் புதல்வர்கள் செய்தார்கள், அதன் பலனை இப்பொழுது அனுபவிக்கிறார்கள். நியாய நேர்மையான வழிகளில் செல்வத்தால் பாண்டவர்கள் பலன் பெறுகின்றார். கள் நோயாளி உரிய மருந்தை உட்கொள்ள மறுப்பது போல பீஷ்மர், துரோணர், விதுரர் போன்றவர்கள் சொன்ன அறவுரைகளை நீர் காது கொடுத்து கேட்கவில்லை. உன் மகன் துரியோதனோ பெரியோர்களை மதிக்காது அவர்களை அவமதித்து மனம் போன போக்கில் நடந்தான். இப்பொழுது அனுபவிக்கின்றான். வினை விதைத்தவன் வினையைத்தானே அறுக்க வேண்டும் என்று கூறிய சஞ்சயன் நான்காம் நாள் இரவில் நடந்ததை கூறலானான். நான்காம் நாள் யுத்தம் முடிந்தபின் இரவு பிதாமகரிடம் துரியோதனன் தனியாக, பிதாமகரே, நீரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமாவும் கிருதவன்மாவும் பூரிசிரவசும் பகதத்தனும் போன்ற பெருவீரர்கள் இருந்தும் பாண்டவர்களை வெல்ல முடியவில்லையே. உங்களில் ஒருவரையே பாண்டவர்கள் ஐவர் ஒன்று சேர்ந்தலும் வெல்ல முடியாது. அவ்வாறிருக்க அப்பாண்டவர்கள் வெல்ல காரணம் என்ன என்று கேட்டான். பிதாமகரின் அறிவுரை. அதற்கு பிதாமகர், துரியோதனா, நாங்கள் அறிவுரைகள் பல சொல்லியும் கேட்கவில்லை. அதனால் வந்த வினைதான். இப்பொழுது கூட காலம் கடந்து விடவில்லை. பாண்டவர்களிடம் சமாதானமாக போகலாம். ஆனால் நீ கேட்க மறுக்கின்றாய். பாண்டவர்களை அவமானப்படுத்தினாய், கண்ணபிரானை கொல்லத் துணிந்தாய். அப்படி இருக்க உனக்கு எப்படி வெற்றி வரும்? கண்ணனும் அர்ச்சுனனும் சாதாரணமானவர்கள் அல்லர். அவர்கள் முற்பிறப்பில் பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணர்களாக விளங்கியவர்கள். எட்டெழுத்து திருமந்திரத்தை உலகிற்கு அருளியவர்கள். ஆனால் நீயோ அவர்களை பழிக்கின்றாய். அதனால் நீயும் நின் குலமும் தான் நாசமாக போவீர்கள் என்று கூறினார். துரியோதனனோ அதற்கு எந்தவித பதிலும் கூறாது படுக்கையில் படுத்து கொண்டான். பொழுது புலர்ந்தது. சூரியன் உதயகிரியில் தன் 1000 கிரணக்கதிர்களை நீட்டிக்கொண்டு எழுந்தான். 2 பக்கங்களில் உள்ள படைகளும் தயாராய் இருந்தன. கோபமும் உற்சாகமும் உடையவர்களாய் விளங்கினார்கள். பீஷ்மர் மகரவியூகம் வகுத்தார். பாண்டவர்கள் தெளமியர் ஆலோசனை பேரில் சீனி வியூகத்தை வகுத்திருந்தனர். சீனி என்பது சடாயு, சம்பாதி ஆகியவர்களின் தந்தையான அனூரன் பாரி என்ற கழுகுப்பறவையை குறிக்கும். எனவே இந்த வியூகம் கழுகினை போன்ற அமைப்புடையது எனலாம். பீமன் அந்த வியூகத்தின் முன்னணியில் இருந்தான். சிகண்டியும் திட்டத்தீமனும் அதற்கு 2 கண்களாக விளங்கினர். அர்ச்சுனன் நாணொலி எழுப்பிக் கொண்டு அதன் கழுத்தில் நின்றான். துருபதன் தன் புதல்வர்களுடன் ஒன்று சேர்ந்து இடப்பக்கச் சிறகாய் இருந்தான். கேகய நாட்டரசன் வலப்பக்கச் சிறகாய் நின்றான். யுதிஷ்டிரர் அபிமன்யுவுடனும் நகுல சகாதேவர்களுடனும் பின்புறத்தில் இருந்தார். துரோணரை தாக்கிய பீமன். பீஷ்மர் வில்லை வளைத்து அஸ்திரங்களை விட்டு பாண்டவ சேனையை பெருந்துன்பத்துக்குள்ளாக்கினார். அதனை பார்த்த அர்ச்சுனன் பீஷ்மரை பலமாக தாக்கினான். மற்றொரு புறத்தில் சாத்யகிக்கும் துரோணருக்கும் பயங்கரமான போர் நடந்தது. சாத்யகியால் துரோணரை சமாளிக்க முடியவில்லை. அதனால் பீமன் அங்கு வந்து துரோணரை தாக்கினான். யுத்தத்தின் பலம் அதிகரித்தது. துரோணருடன் பீஷ்மரும் சல்லியனும் சேர்ந்து கொண்டு பீமனை தாக்க லாயினார்கள். அச்சமயம் அவ்விடத்தில் சிகண்டி வந்து பீஷ்மர் தேரில் அம்பு மழை பொழிந்தான். சிகண்டி எதிரே வந்து அம்பு மழை பொழிந்ததனால் அவனுடன் போர் செய்தல் கூடாது என்று விலகிவிட்டார். காரணம், சிகண்டி ஆண் பிறப்பல்லன். முற்பிறவியில் அம்பை என்ற பெண்ணாக பிறந்து பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றே சிகண்டி என்ற ஆணாக இப்பிறவியில் வளர்ந்து வருகின்றான் என்பதனால் பீஷ்மர் விலகியதை பார்த்து துரோணர் சிகண்டியை எதிர்த்து போர் புரியலானார். சிகண்டியினால் துரோணருடைய எதிர்ப்பை தாங்க முடியவில்லை. அதனால் சிகண்டி பின் வாங்கினான். இந்த கோரமான யுத்தம் பிற்பகலிலும் தொடர்ந்தது.
இருபக்கத்திலும் வரம்பற்றவர் மாண்டனர். துரியோதனன் சாத்தியகியை எதிர்க்க பெரும் படையை அனுப்பினான். அந்த படையை சாத்தியகி முற்றிலும் நாசம் செய்துவிட்டு மகாவீரனான பூரிசிரவஸோடு கடுமையாக போர் புரியலானான். பூரிசிரவஸ் சாத்தியகியின் படையை நாசம் செய்யலானான். அவன் ஒருவனே எஞ்சி நிற்கும் வேளையில் அச்சாத்தியகிக்கு துணையாக அவனுடைய 10 குமாரர்கள் வந்தனர். ஆனால் அந்த 10 பேரையும் பூரிசிரவஸ் வீர சொர்க்கத்திற்கு அனுப்பினான். தன் புத்திரர்கள் மாண்டதை பார்த்து சாத்தியகி பெருங்கோபங்கொண்டு பூரிசிரவஸை தாக்கி அவன் தேரை உடைக்க பூரிசிரவஸ் சாத்தியகியின் தேரை பதிலுக்கு உடைத்தான். இருவரும் தரையில் நின்று கொண்டு வாட்போரிட்டனர். வாட்போரில் பூரிசிரவஸை யாராலும் வெல்ல முடியாது என்பதை அறிந்த பீமன் உடனே அங்கு வந்த சாத்தியகியை போரினின்று விலக்கி தேரில் அழைத்து கொண்டு சென்று விட்டான். 25,000 பேரை கொன்ற அர்ச்சுனனை கொல்வதற்காக வந்த கௌரவ படைகள் அனைத்தும் அவனை எதிர்த்து நெருப்பில் விழுந்த விட்டில் பூச்சிகள் போல நாசமாயின. அன்றைய பொழுதில் 25,000 வீரர்களை அர்ச்சுனன் கொன்றான். பாண்டவர்கள் சேனை தனஞ்சயனைச் சூழ்ந்து கொண்டு ஜெயகோஷம் போட்டன. பின்னர் பீஷ்மர் கட்டளைப்படி கௌரவர் சேனைகள் பாசறைக்குச் செல்ல பாண்டவர்கள் சேனைகளும் தங்கள் பாசறைக்குச் சென்றன. இன்றைய போரில் கௌரவர்கள் பக்கம் சேதம் அதிகமாயிருந்தது எனலாம். 6ஆம் நாள் போர் சருக்கம். வியூகம் வகுத்தல். போர்க்களத்தில் படைகளின் பரப்பமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எந்தெந்த இடத்தில் யார் யார் இருந்து தலைமை வகித்து போரிட வேண்டும் என்றெல்லாம் முதலிலேயே நிச்சயித்து தாக்குதலுக்கும் காத்து கொள்ளுதற்குமாக ஒழுங்கான ஏற்பாடுகளை சேனாதிபதிகள் செய்வார்கள். அதற்கு வியூகம் வகுத்தல் நட்சத்திரக்குறி என்று பெயர். படைகளின் வியூகமானது மீன், பருந்து, பறவைகள், தாமரை போன்ற பல அமைப்பில் அமைக்கப்படும். இவை பற்றிய விவரம் பழைய தனுர் வேதங்களில் காணப்படுகின்றன. பொழுது புலர்ந்தது. போர் தொடங்கி அன்று 6ஆம் நாள் தருமபுத்திரர் திட்டத்துய்மனிடம் மகரவியூகம் வகுக்கும் படி கட்டளையிட அவ்வாறே திட்டத்துய்மன் வகுத்தான். பீஷ்மரின் கிரௌஞ்ச வியூகம். துருபத மன்னனும் அர்ச்சுனனும் அதன் தலையாக இருந்தார்கள். நகுல சகாதேவர்கள் கண்களாயினர். பீமசேனன் முகமானான். அபிமன்யு, கடோத்கஜன், உபபாண்டவர்கள், தருமபுத்திரர் போன்றோர் அதன் கழுத்தில் நின்றனர். விராடன் பின்புறத்தில் இருந்தான். திட்டத்துய்மனும் கேகய வீரர்களும் இடப்பக்கம் விலாப்புறத்தில் இருந்தனர். திருஷ்டகேதுவும் சேகிதானனும் வலப்பக்கம் நின்றார்கள். சிகண்டியும் இரவானும் வால்பக்கம் நின்றனர். பீஷ்மர் தம் படையை கிரௌஞ்ச வடிவத்தில் அமைத்தார். சூரியன் உதயமாக போர் தொடங்கியது. 6ஆம் நாள் யுத்தத்தில் ஆள் சேதம் அதிகமாக இருந்தது. முதலில் துரோணருடைய தேர்ப்பாகன் கொல்லப்பட்டான். அதனால் 2 திறத்து படைகளும் கை கலந்து வரம் பின்றி போர் புரிந்தன. அதனால் 2 வியூகங்களுமே உடைந்து போயின. போர்க்களம் முழுவதும் உயிர் நீத்த யானைகளும் குதிரைகளும் வீரர்களும் குவிந்திருந்தனர். அந்த நேரத்தில் பீமசேனன் துரியோதனன் தம்பியர்களை எதிர்த்து போர் புரியலானான். துச்சாதனன், துர்ஷிகன், துர்மதன், ஜெயன், ஜெயச்சேனன், விகர்ணன், சித்திரசேனன், சுதர்சனன், சாருச் சித்திரன், சுவர்மன், துஷ்கர்ணன் போன்ற தம்பியர்கள் ஒரே சமயத்தில் பீமனை தாக்கினார்கள். பீமன் அவர்களோடு கடும் போர் புரிந்தான். பொறுமை இழந்து தேரினின்று இறங்கி அவர்கள் அருகில் சென்று அவர்களோடு போரிட்டுக் கொன்றான். தேரில் பீமன் இல்லாததைக் கண்டு அஞ்சிய திட்டத்துய்மன் போர்க்களத்தினுள் போரிட்டுக் கொண்டிருந்த பீமனைக் கண்டான். மன ஆறுதல் கொண்டான். இருவரும் தேரேறி திரும்பும் பொழுது துரியோதனன் கட்டளைப்படி கௌரவர் சேனை இருவரையும் வளைத்து கொண்டது. கடும் போரிட்டது. திட்டத்துய்மன் துரோணரிடத்தில் கற்ற ஒரு இரகசிய மோகனாஸ்திரத்தை எடுத்து விடுத்து கௌரவர் சேனைகளை பிரதிஜ்ஞை இழக்கச் செய்தான். ஆனால் துரியோதனன் அதற்கு மாற்றான அஸ்திரத்தை ஏவி கௌரவர்களை மீண்டும் நினைவுக்கு வரச் செய்தான். நினைவு பெற்ற கௌரவ வீரர்கள் திட்டத்துய்மனை தாக்கினார்கள். இதற்குள் தருமபுத்திரர் அபிமன்யு தலைமையில் 12 தேர் வீரர்களுடன் படையை அமைத்து கொடுத்து பீமனும் திட்டத்துய்மனும் இருந்த இடத்துக்கு அனுப்பினார். அபிமன்யு வந்ததை கண்டதும் திட்டத்துய்மன் உற்சாகமடைந்தான். பீமனும் அதற்குள் இளைப்பாரி கேகய ராஜனுடைய தேரில் ஏறி யுத்தத்தில் கலந்து கொண்டான். ஆனால் துரோணர் அங்கு வந்து திட்டத்துய்மனோடு கடும் போரிட்டார். திட்டத்துய்மனுடைய தேரையும் தேர்ப்பாகனையும் குதிரைகளையும் அழித்துவிட்டார். தேரிழந்த திட்டத்துய்மன் அபிமன்யு தேரில் ஏறி யுத்தத்தை நடத்தினான். ஆனாலும் துரோணருக்கு முன் பாண்டவ சேனை நிலை குலைந்து போயிற்று. துரியோதனனுடன் பீமன் போர். அந்நிலையில் முதலாக பீமனும் அவன் எதிரி துரியோதனனும் போர்க்களத்தில் சந்தித்து கொண்டார்கள்.
பகையை முதலில் பேச்சில் வெளிப்படுத்திய பின் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி போர் செய்தார்கள். அப்பொழுது பீமனால் துரியோதனன் பலமாக தாக்கப்பட்டு மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்தான். கிருபாச்சாரியார் அவனை தேரில் ஏற்றிக்கொண்டு சாமர்த்தியமாக காப்பாற்றினார். அப்போது பீஷ்மர் அங்கு வந்துவிட்டார். அங்கு பீஷ்மர் தானே தனியாக நின்று பாண்டவ சேனைகளை தோற்கடித்தார். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் அன்று பயங்கரமான போர் நடந்தது. ஆயிரக்கணக்காக வீரர்கள் மாண்டார்கள். பின்னர் போர் நிறுத்தப்பட்டது. திட்டத்துய்மனும் பீமனும் உயிருடன் திரும்பியது கண்டு தருமபுத்திரருக்கு அளவற்ற சந்தோஷம் ஏற்பட்டது. அதுபோலவே துரியோதனன் கிருபரால் காப்பாற்றப்பட்டது குறித்து கௌரவர் பெருமூச்சு விட்டனர். அன்று இருவர் சேனையிலும் பலத்த சேதம் ஏற்பட்டது எனலாம். 7ஆம் நாள் போர் சருக்கம். பீஷ்மரின் மண்டல வியூகம். 6ஆம் நாள் போரில் கௌரவர்களுக்கு பெருஞ்சேதம் நேர்ந்தது. பாண்டவர்கள் அன்று கௌரவர்கள் வகுத்த வியூகத்தை உடைத்து பெரும் நாசம் விளைவித்தார்கள். வீரர்களெல்லாம் பெருங்காயம் உற்றனர். துரியோதனனும் பெரும் புண்கள் பல பெற்றான். பீஷ்மர் துரியோதனனுக்கு விசில்யகரணி என்னும் மருந்தை கொடுத்தார். அதனால் துரியோதனனின் உடலில் இருந்த காயங்கள் குணமடைந்தன. அவனுக்கு தேறுதல் வார்த்தைகள் பல பீஷ்மர் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார். அந்த உற்சாகத்தோடு 7ஆம் நாள் போருக்கு புறப்பட்டார். இன்று பீஷ்மர் மண்டல வியூகத்தை வகுத்தார். ஒவ்வொரு யானைக்கு 7 தேர்களும், ஒவ்வொரு தேருக்கு துணையாக 7 குதிரை வீரர்களும், ஒவ்வொரு குதிரை வீரனுக்கு துணையாக 10 வில்லாளிகளும், ஒவ்வொரு வில்லாளிக்கு துணையாக 10 கேடகக்காரர்களும் காப்பாக இருந்தார்கள். எல்லா வீரர்களும் உறுதியான கவசம் அணிந்திருந்தார்கள். இச்சேனையின் மத்தியில் இந்திரன் போன்று துரியோதனன் தேரில் விளங்கினான். வச்சிர வியூகம். தருமர் கட்டளைப்படி திட்டத்துய்மன் பாண்டவர் சேனையை வச்சிர வியூகமாக வகுத்தான். அன்று அநேக முனைகளில் பெரும்போர் நடைபெற்றது. அர்ச்சுனனும் பீஷ்மரும் ஒரு முனையில் பெரும் போரிடலாயினர். மற்றொரு முனையில் துரோணரும் விராடனும் போரிட்டனர். இன்னொரு முனையில் திட்டத்துய்மனோடு துரியோதனன் போரிட்டு கொண்டிருந்தான். வேறொரு முனையில் சிகண்டியோடு அஸ்வத்தாமா போரிட்டு கொண்டிருந்தான். இன்னொரு இடத்தில் நகுல சகாதேவர்கள் தங்கள் மாமன் சல்லியனோடு போராடி கொண்டிருந்தார்கள். போர்க்களத்தில் எந்த உறவு முறையும் பார்க்க கூடாது. அது நகுல சகாதேவர் களுக்கு பொருந்தி வந்தது. எந்தவித விரோதமும் இல்லாமல் இருப்பினும் கௌரவர்களோடு சேர்ந்ததனால் தன் சொந்த அம்மானையே தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டியவனையே எதிர்த்து போரிடும்படி யான ஒரு துர்ப்பாக்கிய நிலை அந்த நகுல சகாதேவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. அவர்களும் சொந்தம் என்பதை பாராமல் வெற்றி என்பதையே குறிக்கோளாக கொண்டு மத்திர நாட்டு மன்னன் சல்லியனோடு போரிடலானார்கள். மற்றொரு பக்கத்தில் பீமசேனன், கிருதவர்மா, சித்திரசேனன், விகர்ணன், துர்மிஷன் போன்றவர்களை ஒரு சேர எதிர்த்து போர் புரியலானான். மற்றோர் இடத்தில் கடோத்கஜனுக்கும் பகதத்தனுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. இன்னொரு முனையில் அலம்பரசன் சாத்தியகியோடு போரிடலானான். மற்றொரு முனையில் தருமபுத்திரர் சுருதாயுவை எதிர்த்து போரிட்டார். இவ்வாறு பல்வேறு முனைகளில் கடும் போர் நடக்கலாயிற்று. மகனை பறிகொடுத்த விராடன். துரோணருக்கும் விராடனுக்கும் நடந்த யுத்தத்தில் விராடன் தோற்று போனான். அதோடு தேரையும் தேர் சாரதியையும் இழந்தான். ஆனாலும் ஊக்கம் குன்றாது தன்புத்திரன் சங்கனுடைய தேரில் ஏறி போரிடலானான். அன்று விராடன் அருகிலேயே அவன் மகன் சங்கன் மாண்டான். ஏற்கனவே சிவேதனையும் உத்தரனையும் முதல் நாள் போரில் பலி கொடுத்த விராடன் இந்த 7ஆம் நாள் போரில் மற்றொரு மகனாகிய சங்கனையும் பறிகொடுத்தான். போர்க்களத்தில் இது சகஜம் என்றாலும் விராடன் அடைந்த துயரம் அளவிட்டுச் சொல்ல முடியாத ஒன்றாகும். மற்றொரு முனையில் சிகண்டி அஸ்வத்தாமாவிடம் கடும் போரிட்டு தன் தேரையும் தேர் குதிரைகளையும் தேர்ப்பாகனையும் இழந்தான். அதனால் அவன் கீழே குதித்து கத்தியை எடுத்து அஸ்வத்தாமாவிடம் மோதினான். அஸ்வத்தாமா விடுத்த அம்பினால் சிகண்டி கத்தியை இழந்தான். அதோடு அஸ்வத்தாமா விடுத்த அம்பு களினால் அடிபட்ட அச்சிகண்டி சாத்தியகி என் தேரிலேறி சென்றான். திட்டத்துய்மனுடன் போரிட்ட துரியோதனன் சிறிது நேரத்தில் தேரையும் தேர்க்குதிரைகளையும் இழந்தான். அதனால் அவனோடு வாளேந்தி போரிடலானான். இருந்தாலும் இருவரும் பெருங்காயங்கள் பட்டு போரினின்று நீங்கினர். கிருதவர்மா பீமனை தாக்கி போரிட்டும் அவனால் வெற்றி பெற முடியவில்லை. தோல்வியை தழுவினான். அதனால் அவன் சகுனியின் தேரை நோக்கி ஓடினான். பகதத்தன் யானை மீது ஏறி கடோத்கஜனோடு போரிட்டு பெரு வெற்றி பெற்றான். கடோத்கஜன் புறங்காட்டி களத்தினின்று தப்பியோடினான். அதனால் கௌரவர் சேனை பெருமகிழ்ச்சி அடைந்தது. சல்லியனுக்கும் அவன் சகோதரியின் மக்கள் நகுல சகாதேவர்களுக்கும் நடந்த போரில் நகுலன் தேர் இழந்தான்.
அதனால் அவன் சகாதேவன் தேரில் ஏறி இருவரும் ஒரு தேரில் இருந்து கொண்டு பெரும் போரினை செய்தார்கள். சகாதேவன் விடுத்த அம்புகளினால் சல்லியன் மூர்ச்சை அடைந்தான். ஆனால் தேர்ப்பாகன் சல்லியனை வேறோர் இடத்திற்கு கொண்டு போனான். எனவே துரியோதனன் சேனை தைரியமிழந்தது. மாத்ரி புத்திரர்கள் வெற்றிச் சங்கை எடுத்து ஊதினார்கள். கலக்கமடைந்த துரியோதனனின் சேனை பிற்பகலில் தருமபுத்திரர் சுருதாயுவை எதிர்த்து போர் புரியலானார். அப்பொழுது சுருதாயு தருமபுத்திரரின் கவசத்தை அம்புகளால் உடைத்தெறிந்தான். கோபம் கொண்ட தருமபுத்திரர் சுருதாயுவின் மார்பில் நன்றாக பதியும்படி அம்பினை ஏவினார். முடிவில் சுருதாயு தேரையும் தேர்ப்பாகனையும் தேர்க்குதிரைகளையும் இழந்து யுத்தக்களத்தை விட்டு ஓடியே விட்டான். அதனால் துரியோதனனுடைய சேனை முற்றிலும் கலக்கமடைந்தது. அப்பொழுது கிருபாசாரியாரை எதிர்த்து சேகிதானன் என்பவன் கடும் போரிட்டு தேரினை இழந்தான். பின் கதாயுதத்தை எடுத்து கிருபாசாரியாருடைய குதிரைகளையும் சாரதியையும் தேரினையும் நாசமாக்கினான். அதனால் இருவரும் தரையில் இருந்து கொண்டு போர் புரியலானார்கள். கிருபாசாரியார் விட்ட அம்புகள் சேகிதானனை பெரிதும் துன்புறுத்தின. அதனால் சேகிதானன் ஒரு கதாயுதத்தை எடுத்து கிருபாசாரியார் மேல் வேகமாக எறிந்தான். அதனை கிருபர் தம் பாணத்தால் அடித்து நொறுக்கினார். பின்னர் இருவரும் வாட்போர் செய்யலாயினர். அதனால் இருவரும் காயமடைந்தனர். இந்த நிலையில் பீமசேனன் வந்து சேகிதானனையும் சகுனி வந்து கிருபாசாரியாரையும் தத்தம் தேர்களில் ஏற்றிக்கொண்டு தங்கள் தங்கள் பாசறைக்குச் சென்றனர். தோற்று ஓடிய துரியோதனன் தம்பியர் திருஷ்டகேது பூரிசிரவசின் மேல் 96 பாணங்களை விட்டு அவன் மார்பில் பாயச் செய்தான். மார்பில் தைத்த பாணங்களுடன் பூரிசிரவஸ் இளன் சூரியனைப் போல ஜொலித்தான். அப்போதும் அவன் தளராது போரை நடத்தி திருஷ்டகேதுவை புறங்காட்டி ஓடச் செய்தான். அதே சமயத்தில் துரியோதனனின் தம்பியர் மூவர் அபிமன்யுவை எதிர்த்து கடும் போரிட்டு தோற்று புறங்காட்டி ஓடலாயினர். இவர்களை பீமன் கொல்ல வேண்டும் என்று சபதம் செய்துள்ளதனால் அபிமன்யு அவர்களை கொல்லாது விட்டான். ஆனால் பிதாமகர் பீஷ்மர் அபிமன்யுவை விடவில்லை. அவனுடன் கடும் போரிட்டார். இருவரும் வெற்றி தோல்வி இன்றி பெரும் போரிட்டனர். அதனை பார்த்த அர்ச்சுனனும் அவனுடைய சகோதரர்களும் அவனுக்கு உதவியாக வந்து பீஷ்மரை தடுத்து போரிட்டார்கள். அப்பொழுது சூரியன் மறைந்தான். 7ஆம் நாள் போர் அத்துடன் முடிக்கப்பட்டது. எல்லா வீரர்களும் தங்கள் தங்கள் பாசறைக்குச் சென்றனர். அடிபட்ட காயங்களுக்கு மருந்து போட்டுக்கொண்டு இளைப்பாறினார். பின்னர் இருபக்க பாசறைகளிலும் ஆடியும் பாடியும் மகிழ்ச்சியுடன் இருக்கலாயினர். அப்பொழுது தான் போர் வீரர்களுக்கு புத்துணர்வு உண்டாகும். புதுப்பொலிவுடன் போரிடுவர்.